ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தற்சமயம் அந்த ஜாதகருக்கு அவங்க போட்டிருந்த தங்கச்சங்கிலி யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த நிகழ்வை அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் நம்ம எப்படி ஆய்வு செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஜாதகர் பிறந்த ஜனன லக்னம் துலாம் லக்னம். இப்போ அவங்களுக்கு 22 வயது ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலகட்டங்களில் அவங்க பயணிக்கும் அட்சய லக்னமானது மகர அட்சய லக்னம். இப்போ தான் அவங்களுக்கு மகர அட்சய லக்னம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மகர அட்சய லக்னம் பயணிக்கும் பொழுது இந்த சூரிய பகவான் 8ஆம் அதிபதி, ஒரு 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இதுவே இவங்க படுற ஆசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலம் தான் இங்கே தீராத பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா 8 அப்படின்ற தீராத பிரச்சனை எங்கே போய் 5 மனம், ஆசை, இந்த மாதிரி இடங்கள் இருக்கும் பொழுது மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க மனம் என்ன சொல்லுது, ஒரு ஆசைப்படுதுன்னா இங்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 3 12ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதே தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இவங்க என்ன வழக்கம் போல் அந்த தங்க சங்கிலியை போட்டு போயிருந்திருக்காங்க. இந்த காலகட்டங்களில் அது பறிபோகக்கூடிய தன்மைகள் எங்கே இருக்குது ஜாதகம் சொல்லுதுன்னா கண்டிப்பாக சொல்லுது. நம்ம பெரும்பாலும் என்ன புரிதல் இருக்குது அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றது ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ இல்லை கிரகப்பிரவேசம், வீடு வாங்கறதுக்கு, நிலம் வாங்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்ற பெரும்பாலும் புரிதல் இருக்குது. ஆனால் உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிலேயே எல்லாமே இருக்குது. இப்போ இவருக்கு ஜோதிடம் தெரியும். ஏன்னா இதுக்கெல்லாம் பலன் கேட்க போக மாட்டோம் இல்லைங்களா, நகை போடலாமா இல்லையா, இது ஒரு சாதாரண வாழ்க்கையில் தினப்படி நிகழ்வு. அப்போ இவருக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இவர் என்ன பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இதுவே சாதகமாக இல்லை. 12ஆம் அதிபதி அவரே தான், அவரும் 8ஆம் இடத்துல இருக்கார். சாதகமாக இல்லாதக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா, இவர் இந்த காலகட்டம் முன்னாடி வரைக்கும் நகை போட்டிருந்தாருன்னா இந்த காலம் வரும்பொழுது அந்த நகையை அவர் கழட்டியிருப்பார். காது கழுத்தில் தங்கம் போடக்கூடாது அப்படின்றது தான் இதோட அமைப்பு. நம்மக்கிட்ட இருக்குன்றதுக்காக எல்லாமே பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்றது அவர் வாங்கிட்டு அந்த கொடுப்பினை. அப்போ அவர் எடுத்து அதை தனியாக மறைவாக ஒரு இடத்துல வச்சுருவார். இல்லை அப்படின்னா இன்னும் வேறு நிகழ்வு எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தங்கம் வச்சுருக்கிற காது கழுத்தில் போட்டிருக்கிற தங்கத்தை போய் அடமானம் வச்சுருவார். இது பண்ணுறது மூலமாக இந்த நிகழ்வை இவராக மாற்றிக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கானா இருக்குது. அது தெரியாமல் இவர் வழக்கம் போல் அதை போட்டுட்டு போகிறாரு அப்படின்னா, இந்த இடம் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். இது சாதகமாக இல்லை. இந்த நகை களவு போனதுக்கான நிகழ்வு அங்கேயே இருக்குது. இது மூலமாக ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க முடியும் ஜோதிடத்தில். அதனால் ஒவ்வொருவரும் அடிப்படை ஜோதிடம் படித்தாலும் இந்த நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சிடும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.